இலங்கையில் மீண்டும் ஒரு முறை பஸ் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பஸ் விபத்துல பார்த்தோம்னு சொன்னா 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 31 பேர் படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடுத்தபடி என்னன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி இருக்கின்றது. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இந்த 2 விடயம் தொடர்பாக தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். முதலாவது விஷயம், இலங்கையின் பதுளை மகிங்கனை பிரதான வீதியில பார்த்தோம்னு சொன்னா தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு கடந்து கவிழ்ந்து பஸ் ஆனது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கின்றது. அதாவது வீதியை விட்டு விலகி சென்று இந்த பஸ் ஆனது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்குது. இந்த விபத்துல பார்த்தோம்னு சொன்னா 3 பேர் பலியாயிருக்கிறார்கள். 31 பேர் வந்து படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பஸ் விபத்துல காயமடைந்த அனைவரும் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சிகிச்சைக்காக சென்றவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகியிருக்கிறார்கள். இந்த பஸ் விபத்தானது பதுளை கும்பல்பளையில் உள்ள மகாமேவுன மடாலயத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி யாத்திரிகளை ஏற்றி வந்த தனியார் பேருந்து இந்த பஸ் விபத்துக்குள்ளாயிருக்கின்றது. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா கடந்த 6 மாசத்துல இந்த வருடத்தின் இந்த முதல் 6 மாதத்திலே பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட வீதி விபத்துகள்ல 2000 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இதனை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 11 பேர் வீதி விபத்துகள்ல வந்து பலியாகியிருக்கிறார்கள். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா கடந்த நாட்களாகவே வீதி விபத்துகள் வந்து பெரிய அளவிலான வீதி விபத்துகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வீதி விபத்துகள் அனைத்தும் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவை. அதாவது இந்த வீதி விபத்துகள் இடம்பெறாமல் தடுக்கக்கூடிய விடயங்கள். அதாவது சரியான முறையில வந்து சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதன் மூலமும் சரியாக வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றுவதன் மூலம் வந்து இந்த வீதி விபத்துகளை வந்து தடுக்க முடியும். 195% வீதி விபத்துகள் வந்து தடுத்து நிறுத்தப்படக்கூடிய விபத்துகள். அதாவது இந்த வீதி விபத்துகள் இடம்பெறாம வந்து நாம தடுக்க முடியும். ஒரு சில வீதி விபத்துகள் வந்து நாம எதிர்பாராத விதமாக வந்து நடைபெற வீதி விபத்துகளும் இருக்கின்றன. ஆனால் 195% வீதி விபத்துகள் வந்து நாம தவிர்க்க முடியும். நம்மளால வந்து அந்த வீதி விபத்துகள் இடம்பெறாம வந்து தவிர்க்க முடியும். ஆனா இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா கடந்த 6 மாசத்துல பெரிய பெரிய பாரதூரமான வீதி விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து இலங்கையில இந்த வீதி விபத்துகளால பலியாகி இருக்கிறார்கள். அடுத்தபடி என்னன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பார்த்தோம்னு சொன்னா 9 நாட்களை கடந்து இந்த போரானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போர்ல பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது அமெரிக்காவானது நேரடியாகவே களமிறங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளா பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா பின்னுக்கு நின்று கொண்டு இஸ்ரேல வச்சு ஈரான் மீது போர் நடத்தி வந்தாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா நேரடியாகவே தன்னுடைய விமானப்படையை அனுப்பி ஈரான்ல இருக்கின்ற 3 அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலானது மிகவும் ஆபத்தானது. அதாவது அமெரிக்கா இந்த தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஆபத்தான விளைவுகளை சந்திக்க போகின்றன்னு சொல்லி ஈரான் வெளியுறவு அமைச்சர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுல அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரான்ல இருந்து திரும்ப ஈரான் ராணுவம் ஏதாவது பதில் தாக்குதலோ அல்லது பதில் நடவடிக்கைகளோ எடுக்குமாக இருந்தால் அமெரிக்கா மீண்டும் பெரிய பாரதூரமான தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தும் சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா வந்து இப்பொழுது ஈரான் அணு உற்பத்தி தொடர்பான நிலையங்கள் மீது ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடத்திட்டு சொல்றாங்க நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நீங்க திரும்ப எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா நாங்க திரும்ப இன்னும் பாரதூரமான தாக்குதலை வந்து நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்காட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். இதுல பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் ஆனது ஈரான் மீது சொல்லுகின்ற தாக்குதல் நடத்துவதற்கு சொல்கின்ற மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று ஈரானானது இந்த அணு ஆயுதம் தொடர்பான நிறைய விஷயங்களை செய்கின்றது. அணு ஆயுதம் தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகளை செய்கின்றது, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றது என்று சொல்லி இஸ்ரேலானது ஈரான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே குற்றச்சாட்டு தான் அமெரிக்காவும் வைக்கிறாங்க. ஈரான் ஆனது அணு ஆயுதம் தொடர்பான நிறைய விஷயங்களை செய்கின்றது. இது வந்து உலகத்தில் இருக்கிற உலக நாடுகளுக்கும் பெரிய வல்லரசு நாடுகளுக்கும் அச்சுறுத்தலான விடயம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவும் சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னு சொன்னா உலகில் ஈரான் மட்டும்தான் அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்தான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, உலகத்துல அமெரிக்காவும் அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் அணு ஆயுதங்களையும் செய்கின்றன. அதே நேரத்துல வந்து ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், வடகொரியா ஒவ்வொரு நாடும் வந்து அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் அணு ஆயுதங்களையும் உற்பத்தி செய்கின்றன. ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றது மட்டும் உலகத்திற்கு மிச்ச நாடுகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும், பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடர்ச்சியாக பல வருட காலமாக வந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேலானது ஈரான் மீது நேரடியாகவே தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரான்ல நிறைய
அணு ஆராய்ச்சி தொடர்பான நிறைய நிலையங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தி வந்திருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான விஞ்ஞானிகள் 9 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாமே வந்து ஈரான் தரப்பிலையும் வந்து பதிலடிகள் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறாக பதிலடி கொடுக்க போறன்னு சொல்லி விடயங்களை எல்லாம் நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த தாக்குதலுக்கு பிறகாவது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்து ஒரு அமைதிக்கு கொண்டு வரலாம். ஆனா இதே நேரத்தில் வந்து அமெரிக்கா இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்காங்க. தாங்க அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஏதாவது பதில் நடவடிக்கைகளை எடுக்குமாக இருந்தால் அது ஒருவேளை இந்த பிரச்சனையை வந்து அமைதிப்படுத்தலாம் அல்லது ஈரானை வந்து அழிக்கலாம் என்று சொல்லி அமெரிக்கா வந்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து நினைச்சிருந்தான். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அதை நினைச்சிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.